வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர். அதுல வந்து என்ன சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல். இந்த சப்ஜெக்ட் தான். இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நான் வந்து இந்த அனைவருக்குமான பள்ளியை உருவாக்கிடல் அப்படின்னா அந்த அடிப்படை கான்செப்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுறேன். ஏன்னா இது தெரிஞ்சா தான் அடுத்தடுத்த கேள்வியை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதை புரிஞ்சுட்டீங்கன்னா அடுத்த கேள்வி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு படிக்கும் போது அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர் அதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன். நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தம் அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ சப்ஜெக்ட் போவோம். இப்போ பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கிடல். அதெல்லாம் சார் அனைவருக்கும் உண்டான பள்ளியை உருவாக்கிடல். சார் எல்லாரும் தான் படிக்க போறோம், ஸ்கூல் போய் படிக்கிறாங்க. அப்ப அது அனைவருக்குமான பள்ளி தான் சார். இதுல சார் அனைவருக்குமான பள்ளியை உள்ளடக்கல் அப்படின்னா என்ன சார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்கு வரும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா என்ன? அனைவருக்குமான கல்வி, உள்ளடக்கிய கல்வி ரெண்டு வார்த்தை வரும். ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா ரெண்டுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு மட்டும் இருக்கு. அதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அப்படின்னா என்ன ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இந்த சப்ஜெக்ட்ல எல்லா கொஸ்டினும் நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி என்பது கருத்து. இப்ப பாருங்க, அனைவருக்குமான கல்வி கொடுத்துருக்கேன். அடுத்து அனைவருக்குமான பாருங்க, அனைவருக்குமான கல்வி அப்படின்றது பாருங்க இயல்பு நிலை குழந்தைகள். நல்லா கவனிச்சுங்க. இயல்பு நிலை குழந்தைகள் என்ன சார்? அதாவது இயல்பு நிலை குழந்தைகள் என்ன பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக அவங்களுக்கு எந்த குறைபாடும் இருக்காது. நார்மலா ஸ்கூலுக்கு போவாங்க, படிப்பாங்க. இதை வந்து இயல்பு நிலை குறைபாடு, இயல்பு நிலையில குழந்தைகள் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, குறைபாடுடைய குழந்தைகள் அல்லது செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள். பாருங்க, இயல்பு நிலை குழந்தைகள், அந்த செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் சார். அதாவது இயல்பு நிலை குழந்தைகள் செய்ய முடியாத, அவங்க செய்யறத செய்ய முடியாம இருக்கிறதா செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரியும்னா, செயலாற்றல் குறைபாடுள்ள குழந்தைகள் என்ன பாத்தீங்கன்னா இந்த காது சரியா கேட்காம இருக்கும், கண்ணு சரியா தெரியாம இருக்கும், அவங்க நடக்கிறதுக்கு காலில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், அது கையில ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இயல்பு நிலை குழந்தைகள் அவங்க செய்யக்கூடியதை செய்ய முடியாம இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வந்து செயலாற்றல் குறைபாடுடைய குழந்தைகள் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நடக்க முடியாத குழந்தை இருக்கு, அவங்க பள்ளிக்கு போனா எப்படி போக முடியும்? இப்போ பாருங்க, பள்ளியில் நம்ம படிக்கட்டு நிறைய படிக்கட்டுக்குள்ள இருக்கும், படிக்கட்டு ஏறி தான் போவோம். அவங்களுக்கு அந்த மாதிரி வர்ற குழந்தைகள் என்ன செய்யணும், அந்த சாயத்துல வசதி இருக்கிறோம். அதாவது இப்போ தள்ளுவண்டியில் தள்ளிட்டு பள்ளிக்கு படிக்க வராங்க, அவங்க எப்படி இந்த படிக்கட்டுல இது முடியும்? ஆனா அவங்களுக்கான சாயத்துல வசதிகளை ஏற்படுத்தணும். அதை பாருங்க, அனைவரையும் உள்ளடக்கிய கல்வி வந்து இயல்பு நிலை குழந்தைகளையும் செயலாற்றல் குறைபாடுகளையும் ஒன்று போல உட்கார்ந்து படிக்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் இந்த உள்ளடக்கிய கல்வி, இல்ல அனைவருக்குமான கல்வி. சரிங்களா? ஒரே வார்த்தை தான். அதாவது இயல்பு நிலை குழந்தைகள், எந்த குறைபாடு இல்லாம இருக்க அந்த குழந்தைகளும் செயலாற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளும் ஒன்றா வந்து படிக்க வைக்கிறது. இப்ப செயலாற்றல் குறைபாடு வந்து தனியா படிக்க வச்சோன்னா அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பாடம் வரும். நம்ம வந்து சாதாரண குழந்தைமா நம்ம இல்லையோ அப்ப நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப எல்லாரும் இந்த வார்த்தையில அனைவருக்குமான கல்வினா எல்லாரும் போய் படிக்கணும் அப்படின்ற வார்த்தை மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அது அனைவருக்குமான கல்வி. அந்த உள்ளடக்கிய கல்வின்றது அந்த செயலாற்றல் குறைபாடு உள்ள குழந்தைகளையும் சேர்த்துக்கிறாங்க. அதுதான் பாருங்க, இயல்பு நிலை குழந்தைகள், அடுத்து குறைபாடுடைய குழந்தைகள், இது எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு பள்ளியை உருவாக்குறது தான் இந்த அனைவரையும் உள்ளடக்கிய பள்ளியை உருவாக்கினர். இப்போ உங்களுக்கு புரியுதா? இயல்பு நிலை குழந்தைகள், செயலாற்றல் குழந்தைகள், இந்த கான்செப்டை பத்தி தான் ஒவ்வொரு யூனிட்டா ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நான் உங்களுக்கு சென்டென்ஸா சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, உள்ளடக்கிய கல்வினா என்ன அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்போ பாருங்க, இதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மொத்தம் உங்களுக்கு 7 கேள்வி இருக்கு. முதல் கேள்வி பாருங்க, வரலாற்று கண்ணோட்டத்தில் இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வியின் தோற்றம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் உள்ளடக்கிய கல்வி தொடர்பான சட்டங்கள், கொள்கைகள் மற்றும் திட்டங்கள். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி என்பதன் கருத்து விளக்கம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியின் தேவை மற்றும் முக்கியத்துவம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, உள்ளடக்கிய கல்வியின் கோட்பாடுகள். அடுத்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சிறப்பு தேவைகளுடைய குழந்தைகளுக்கான பல்வேறு கல்வி திட்டங்கள். இந்த 6 கேள்வி தான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேள்வி என்னன்னா அந்த 3வது கேள்வி தான், உள்ளடக்கிய கல்வி என்பதன் கருத்து விளக்கம். ஃபர்ஸ்ட் பாருங்க, உள்ளடக்கிய கல்வி என்பது என்ன பாருங்க, உள்ளடக்கிய கல்வி அல்லது அனைவருக்குமான கல்வி என்பதற்கு நல்லா கவனிச்சுங்க. அடுத்து வருது பாருங்க, குறைபாடுகள் உடையோரையும் உள்ளடக்கிய, அதுதான் முக்கியமானது. அதை செயலாற்ற பார்த்தீங்களா, அந்த குறைபாடுகள் உடையோரையும் உள்ளடக்கிய அனைத்து மாணவர்களும்
அருகாமையில் உள்ள அது பக்கத்திலே உள்ள முறையான பள்ளிகளில் அவரவர் வயதுக்கு ஏற்ற வகுப்புகளில் சேர்ந்து ஒன்றாக பயிலவும், அடுத்து பாருங்க பள்ளி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பங்கேற்றிடவும். இப்ப பாருங்க சொல்ற பாருங்க, இப்போ பள்ளியிலே வந்து அந்த செயலாற்றவர்களுக்கு போதுமான வசதிகள் ஏற்படுத்தி தரணும். இப்ப காலைல குறையாட வந்து நம்ம டேபிள் உட்கார முடியாது, அவங்களுக்கு உட்கார்றதுக்கான வசதி ஏற்படுத்தி தரணும். டாய்லெட் அவங்களுக்கு சரியா பயன்படுத்த முடியாது, அவங்களுக்கான வசதி அதையும் செஞ்சிடணும். படிக்கட்டுல சாயந்தர வசதிகள் செஞ்சிடணும். இந்த மாதிரி வசதிகள் அதான் பள்ளி வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பங்கேற்றவும் பங்களிப்பு செய்தவும் தேவைப்படும் வசதி வாய்ப்புகள் அளிக்கப்பட்டிருத்தல் என்று பொருள் உடைக்கப்படுகிறது. அடுத்து முக்கியமான கேள்வி, அனைத்து வகை மாணவர்களும் ஒன்றாக பயிலும் வகையில் பள்ளிகளில் அவற்றின் வகுப்பறைகள், செயல் திட்டங்கள், பல்வேறு செயல்பாடுகள் ஆகியவற்றை வடிவமைத்திலேயே உள்ளடக்கிய கல்வி என்பது குறிக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, இந்த உள்ளடக்கிய கல்வி என்பதற்கு இந்த யுனெஸ்கோ ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அதை பாருங்க, அனைத்து தனிப்பினரையும் உள்ளடக்கி இருத்தல் என்னும் செயல்முறை அனைத்து கற்போரது பல்வகை தேவைகளையும், அதாவது எல்லா மாணவர்களுக்கும், அந்த இயல்பு நிலை மாணவர்கள், குறைபாடுள்ள மாணவர்கள், அதான் கற்போரது பல்வகை தேவைகளையும் கருத்தில் கொண்டு அவற்றிற்கு தீர்வு காண்பதற்கு கற்றல், பண்பாடு மற்றும் சமுதாய நிகழ்வுகளில் அவர்களது பங்கேற்பையும் பங்களித்தையும் அதிகரித்தலோடு கல்வியிலிருந்தும் அவர்கள் புறந்தள்ளப்படுதலை குறைத்திடுவதும் ஆகும். அதாவது செயலற்ற குழந்தைகள் வந்து நீங்க கல்வியத்துக்கு நார்மல் பள்ளிக்கு நீங்க வர முடியாது, வேற வழி பள்ளிக்கு போக, அப்படி அவங்க புறந்தள்ளக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த வளர்ந்த நாடுகள் சொல்றாங்க, அவங்க வந்து பொருளாதாரத்தை மட்டும் வச்சு வளர்ந்த நாடுகள் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி வசதி வாய்ப்புகள்லாம் ஒரு பள்ளிக்கு போறப்ப நார்மல் இயல்பு நிலை குழந்தைகளும் அவங்க நார்மல் குழந்தைகள் எல்லா இடத்துக்கெல்லாம் போகுதோ அந்த இடத்துக்கெல்லாம் செயலாற்ற குறைபாடுள்ள குழந்தைகளும் போகணும். அந்த வசதி வாய்ப்புகளும் ஏற்படுத்தணும். அப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு நாடு தான் அதை வளர்ந்த நாடுன்னு சொல்லுவோம். பொருளாதாரத்துல மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தான் அதை வளர்ந்த நாடுன்னு சொல்லுவாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் உள்ளடக்கிய கல்வி. இதுல பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன, அனைவருக்குமான கல்வி, உள்ளடக்கிய கல்வி ரெண்டுக்குள்ள வேறுபடுறான். இப்ப அனைவருக்குமான கல்வி அப்படின்றதுல இந்த செயலாற்ற குறைபாடுள்ள வார்த்தைகளை சேர்க்கல. அப்ப அனைவருக்குமான கல்வின்றது பொதுவான வார்த்தையா இருக்கு. இந்த உள்ளடக்கிய கல்வி அப்படின்ற வார்த்தையில் வந்து இந்த செயலாற்ற குறைபாடுள்ள குழந்தைகளையும் சேர்த்து கொண்டு வந்துறாங்க. இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல இந்த சப்ஜெக்ட் அடுத்த யூனிட் அடுத்த கொஸ்டின் நடத்துறப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ் பார்ப்போம்.